நம்மளோட இந்தியாவில் பேக்கடு சிப்ஸ் ஐட்டம்ஸில் செம்மையாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற லேஸு பிங்கோ குர்குரே டைம் பாஸ் அண்ட் ஸ்பாட் ஆனியன் இது எல்லாத்துலேருந்தும் நம்ம எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்கோம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது, அதை தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் போட்டு பார்க்க போகிறோம். எது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, எது லாஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எது எந்த இடத்த பிடிக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். நம்மளை யார் ஏமாத்துறாங்க யார் ஏமாத்தலைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஸ்பாட் ஆன் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்பாட் ஆன் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் ஐட்டம்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு அப்படியே வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இதோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து பிளேட்டை வச்சுட்டு பிளேட்டை வந்து வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளேட்டோட வெயிட்டை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் ஆன் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பாட் ஆன் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் இருக்கிறத ஃபுல்லாத்தையுமே வந்து கொட்டிக்கிட்டேன். இதில் காற்று தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எல்லாத்தையும் கொட்டிட்டு அதோட வெயிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதோட பேக்கெட்டில் வந்து 25 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 32 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்கிறது ஒரு வெயிட்டு, ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறதோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க போகலாம். பிங்கோ தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது ஏகப்பட்ட பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ஃபுல் பிங்கோவையும் அதில் கொட்டியாச்சு. பிங்கோடைய வெயிட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க செக் பண்ணி பார்ப்போம். பிங்கோவில் 10.5 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட வெயிட் வந்து 10 கிராம்ஸ் தான் காட்டிருக்கு. இந்த 0.5 கிராம்ஸ் காட்டவே இல்லை. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை பீஸ் வருதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக வந்து 11 சிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட வெயிட் 10 கிராம்ஸ், இதோடைய சிப்ஸ் வந்து 11 சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது லேஸ் தான். லேஸோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் என்ன வெயிட் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அமெரிக்கன் ஸ்டைல் ஃப்ளேவர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் 25% வரை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய வெயிட்டும் ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்க அதோடைய வெயிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து 8 கிராம் வந்து லேஸும் 4 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மொத்தமாக 12 கிராம்ஸ் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 11 கிராம்ஸ் தான் காட்டியிருக்கு. அந்த 1 கிராம் வந்து குறையுது. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை சிப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எண்ணி பார்க்கலாம். இதில் வந்து மொத்தமாக வந்து 9 சிப்ஸ் வந்துருக்குது. ஸோ ஒன்று வந்து பெருசாக இருக்கிறதுனால அது வந்து கவுண்டிங்கில் வந்துக்கு 2ஆக கூட கால்குலேட் பண்ணிக்கிறேன். மொத்தம் நமக்கு 10 பீசஸ் ஆஃப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குர்குரே தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். குர்குரே யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் 50% எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. லேஸில் வந்து 25% சிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 50% வந்து எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த குர்குரே பேக்கெட்டோட வெயிட் வந்து 12 கிராம். இதில் எக்ஸ்ட்ரா 50% கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 6 கிராம் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 18 கிராம் இருக்கணும். ஸோ அந்த 18 கிராமும் கொடுத்துருக்காங்க. லேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேஸோட வெயிட் வந்து 8 கிராம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 25% இல்லாமல் வந்து 8 கிராம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 50% இல்லாமலே வந்து 12 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் பாஸ் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டைம் பாஸில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 12 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கொட்டி பார்த்தாச்சு. எத்தனை கிராம் காட்டுது? 14 கிராம் காட்டுது. ஸோ டைம் பாஸில் 2 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைம் பாஸோட இன்னொரு ஃப்ளேவர் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஃப்ளேவரையும் செக் பண்ணி பார்த்துருவோம். மசாலா போட்டிருக்காங்க. ஸோ இது 16% எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 11.2 கிராம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துறதுனால 1.8 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இதில் 13 கிராம்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க 13 காட்டுதான்ட்டு. இதில் எக்ஸ்ட்ரா 1 கிராம் காட்டுது. ஸோ 13க்கு பதிலாக 14ன்னு காட்டுது. 1 கிராம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸ்பாட் ஆனில் 3 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேஸில் வந்து 1 கிராம் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிங்கோவில் வந்து 5.5 இருக்குல்ல, அந்த 0.5 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 12 கிராம் டைம் பாஸில் வந்து 2 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குர்குரே வந்து 18 கிராம்ஸும் அப்படியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் பாஸ் வந்து 13 கிராமுக்கு 1 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை ஏமாத்தினது லேஸும் பிங்கோவும் தான் ஏமாற்றிட்டாங்க கம்மியாக கொடுத்து. குர்குரே வந்து சொன்ன அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துட்டாங்க. இதில் வின் பண்ணது ஸ்பாட் ஆன் தான். ஏன்னா 3 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.